சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் வெளிவந்திருக்கிற மின்மினி அப்படிங்கிற படத்தை பற்றி. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது யாருன்னா ஹலீதா ஷமீம். இவங்க யாருன்னா ஏற்கனவே பூவரசம் பிபி, சில்லு கருப்பட்டி, ஏலே அப்படிங்கிற மாதிரியான படங்களை இயக்குனவங்க. இவங்களுடைய எல்லா படங்களுமே ஒரு தனித்துவம் மிக்கதாக இருக்கும். குறிப்பாக சொன்னால் பூவரசம் பிபி படத்தில் வந்து பள்ளி விடுமுறையில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு கொலை வழக்கை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு கதை அமைப்போட பூவரசம் பிபி வெளிவந்துச்சு. அப்புறம் சில்லு கருப்பட்டியில் இன்றைய காலகட்டங்களில் நடைமுறையில் இருக்கிற வெவ்வேறு விதமான காதல்களை ஒரு அந்தாலஜி ஸ்டைலில் சொன்ன படம். அடுத்து ஏலே படம் வந்து ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலான உரசலையும் விரிசலையும் சொன்ன படம். இப்படி எல்லாமே தனித்தனி ஜானரில் வந்த படங்கள். இப்போ அவங்க இயக்கியிருக்கிற படம் தான் இந்த மின்மினி. இந்த படத்தில் அவங்க வந்து பள்ளி பருவத்தில் ஏற்படுற ஒரு ஆழமான நட்பு எப்படி தன் வாழ்க்கை ஃபுல்லாக நெடுக பயணிக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தில் அவங்க சொல்ல வர்ற விஷயம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் ஒரு கான்வென்ட் பள்ளி, அதாவது கொஞ்சம் பணக்கார பசங்கள்லாம் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப திறமையான ஒரு மாணவனாக இருக்கிறாரு கௌரவ் காளே. அதாவது வந்து கேரக்டர் நேம் வந்து பாரி முகுந்தன். அவர் வந்து அந்த ஸ்கூலுக்கே பெருமை தருகிற ஒரு மாணவனாக இருக்கார். ஸ்போர்ட்ஸில் எங்கே போனாலும் கப்பு வாங்கிட்டு வருவார். ஸ்கூலில் இருக்கிற கப்பில் பாதி கப்பு அவர் வாங்கினது தான். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நபர் வந்து அந்த பள்ளியை புதுசாக சபரிங்கிற ஒரு பையன் புதுசாக ஜாயின் பண்ணுறான். அவன் வந்து ஓவியத்தில் சிறந்த கலைஞர். அவனுடைய ஆசையாக என்னென்னா பிற்காலத்தில் பெரிய ஓவியனாகி அந்த ஓவியம் வந்து எல்லா மியூசியங்கள்லையும் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியமாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பாரி முகுந்தனுக்கு வந்து சபரியை பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, அவன் ஒரு திறமைசாலியான ஒரு ஓவியனாக இருக்கிறான், கலராக வர்றான், இவன் கொஞ்சம் நிறம் கம்மி. அதனால என்னென்னா அவனை ஆரம்பத்தில் பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் அவனை விட்டு விலையே இருக்கிறான், அவனை கிண்டல் பண்ணுறான், அவனை அறியாமலேயே அவனுக்கு டார்ச்சர் கொடுக்குறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறான், சபரியோட நல்ல குணங்களை வந்து கண்டுபிடிக்கிறான். அவன் வந்து ஓவியனாக இருக்கிறது, அவன் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சி அவனோட நட்பாகிறான். ஆனால் அவனோட நட்பாகிற விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது. எப்படி வந்து முரளி வந்து காதில் சொல்லாமலே போனாரோ அதே மாதிரி அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய நட்பை வந்து அவன் வந்து சபரிக்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டான். இந்த நேரத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் வந்து எல்லாம் ஒரு டூர் கிளம்பி போகிறாங்க. அந்த பஸ்ஸு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்னென்னா எல்லாருடைய உயிரையும் வந்து பாரி தான் காப்பாற்றுறான். அதோடு சேர்ந்து இவனையும் சபரியும் காப்பாற்றுறான். அப்படி காப்பாற்றுற அந்த சம்பவத்தில் இவனை காப்பாற்றிட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இதனால அப்போ தான் அவன் வச்சுருந்த நட்பையும் பாசத்தையும் வந்து பாரி வந்து வச்சுருந்த நட்பை வந்து சபரி உணர ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவருடைய நட்பை ஞாபகப்படுத்துறதுனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்கூல்லே இருக்க முடியாமல் இவனுடைய நினைவை துரத்துறதுனால அவன் அந்த ஸ்கூலை விட்டே வெளியேறிடுறான். பாரி வந்து விபத்தில் வந்து மூளைச்சாவு மரணம் அடைஞ்சிடறாரு. இதனால என்னன்னா, அவருடைய உறுப்புகள் எடுத்து 6 வெவ்வேறு நபர்களுக்கு பொருத்தப்படுது. அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து அவனுடைய ஹார்ட்டை வந்து பொருத்துறாங்க. பிரவீனா அப்படிங்கிற அந்த பொண்ணோட பேர். அதை நடிச்சிருக்கவங்க எஸ்தர் அனில். அந்த பிரவீனாவுக்கு ஹார்ட்டை பொறுத்தனோடனே தனக்கு இதயம் கொடுத்தவன் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு அபரிதமான ஒரு அன்பு வருது. அதனால அவன் படித்த ஸ்கூல்லையே படிக்கணும்னு விரும்பி வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவனுடைய நினைவுகள் அந்த ஸ்கூல் அவங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து முதல் பாதி படம். இரண்டாம் பகுதியில் என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேரும், அதாவது வந்து பிரவீனாவும் சபரியும் சேர்ந்து பாரி முகுந்தனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அவன் படிக்கிற காலத்தில் சொல்லிகிட்டே வருவான், இது செய்யணும் இதை செய்யணும்னு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வருவான். அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக 2 பேரும் தனித்தனியான ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த பயணம் வந்து இமயமலையில் நடக்குது. அந்த பயணத்தின் போது இருவரும் சந்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. அதாவது தனக்காக உயிர் தியாகம் செய்த ஒருத்தன், தனக்கு உயிர் கொடுத்த ஒருத்தன், இந்த ஒரே ஆளை தேடி இரண்டு விதமான நட்புகள் வந்து ஒரு பயணம் போகுது. அந்த பயணம் என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படுத்துது அது அப்படிங்கிறத ரொம்ப பொய்டிக்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நெகிழ்வூட்டு விதமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். இந்த படத்தோட சிறப்பு என்னென்னா, 2016 இந்த கதை நடக்குது. அதற்கு பிறகு 8 வருஷம் கழிச்சு தான் அதில் சம்மந்தப்பட்டவங்க இமயமலையில் சந்திக்கிறாங்க. ஸோ வந்து இந்த கதாபாத்திரத்தால் பள்ளி பருவத்து கதாபாத்திரத்தில் அந்த நடிகைகளே வந்து வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதாவது 8 வருஷம் காத்திருந்து அவங்களே திரும்பவும் நடிக்க வச்சு இது எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட சிறப்பான அம்சம். அவங்களும் வந்து அந்த தோற்றம் மாறாமல் அப்படியே அதே மாதிரி நடிப்பையும் பள்ளி பருவத்தில் எப்படி நடித்தாங்களோ அதே மாதிரி இளைஞர்களான பிறகும் ரொம்ப பிரமாதமாக நடித்து இந்த படத்துக்கு ஒரு
புதிய விஷயத்தை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிற மனோஜ் பரமஹம்சா. அதனால என்னவோ தெரியல, ஒவ்வொரு ஷாட்டையும் ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப கவித்துவமாக அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாற்றுற அளவுக்கு வந்து அவர் வந்து பிரமாதமாக இந்த காட்சிகளை படம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இமயமலையோடு சம்மந்தப்பட்ட காட்சிகளில் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம ஃபோட்டோக்கள் இமயமலையை எப்படி பார்த்தா எப்படி பார்ப்போம், எப்படி எந்த மாதிரியான ஃப்ரேமில் நம்ம பார்த்துருப்போமோ அதை வந்து அப்படி அது ஒரு கடினமான பாதைகள், காட்டாறுகள், பனிமலைகள், சின்ன சின்ன பாலங்கள், அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள், ஆட்டு மந்தைகள், இப்படி ஒரு இமயமலைக்கு ஒரு டூர் போன மாதிரியான ஒளிப்பதிவு வந்து மனோஜ் பரமஹம்சா கொடுத்துருக்காரு. இந்த படத்தின் மூலம்னா பின்னணி இசையை அறிமுகமாக இருக்கிறாரு நம்ம ஏஆர் ரஹ்மானுடைய மூத்த மகள் கதீஜா ரஹ்மான். பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு முதல் படமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மெலோடியா, அப்படியே அந்த பயணத்தில் வருகிற அந்த மெலோடி சாங்ஸு, அது பின்னணி இசை எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் அவருக்கு ஒரு பெரிய இசையமைப்பாளர், ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத இந்த முதல் படத்துலேயே அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து நடிப்பில் எந்த குறையுமே வைக்கல. குறிப்பாக சொல்ல போனோன்னா பாரி முகுந்தனா நடிச்சிருக்கிற கௌரவ் காளையும் சரி, சபரியா நடிச்சிருக்க பிரவீன் கிஷோரும் சரி, பிரவீனாவா நடிச்சிருக்க எஸ்ஆர் அணிலும் சரி பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மற்ற எந்த பெரிய கேரக்டருமே இதில் இல்லை. ஏன்னா இவங்களை சுற்றி தான் அந்த கதையே நடக்குது. சரி, இந்த படத்தில் மைனஸ் என்னன்னா, இடைவேளை வரைக்குமே ஒரு அழகான ஒரு ஒரு பள்ளி பருவத்தை நினைவூட்டுற மாதிரி ஒரு அழகான கதையாக தான் போகுது. அதில் வர்ற திருப்பங்கள் இது எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ரொம்ப மனசை நெகிழ வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இடைவேளைக்கு பிறகான இவருடைய தேடல் பயணம் இருக்குல்ல, அது ஒரு நீண்ட பயணமாக இருக்குது. எந்த திருப்பமும் இல்லாமல் அப்படியே பைக்கில் போவாங்க, ஒரு இடத்துல டீ குடிப்பாங்க, அப்புறம் பைக்கில் போவாங்க, ஒரு இடத்துல சாப்பிடுவாங்க, அப்புறம் பைக்கில் போவாங்க, ஒரு இடத்துல விளையாடுவாங்க, ஒரு இடத்துல ஓவியம் வரைவாங்க. இப்படியே வந்து எந்த திருப்பமும் இல்லாமல் கதை வந்து அப்படியே ஒரு டிராவலாக தான் போயிட்டே இருக்க தவிர எந்த ட்விஸ்ட்டோ ஒரு சுவாரஸ்யமோ இல்லை. இதனால என்னன்னா, ஒரு இடைவெளிக்கு அப்புறம் இன்னொரு புது படம், ஒரு நீண்ட பெரிய படத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படம் பார்க்கும்போது வருது. ஏற்கனவே என்ன பண்ணிங்கன்னா, அது கொஞ்சம் நீளத்தை குறைச்சி இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்து சொல்லியிருந்தா இன்னும் அந்த படம் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில வந்து நட்பு கண்டினியூ ஆகுதா, காதலாக கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத பற்றி அவர் தீர்மானமாக சொல்லலை. பிரவீனாவுக்கு வந்து சபரியை பற்றி தெரியும், இவன் தான் சபரின்னு தெரியும், இவன் எதுக்காக போகிறாங்கிறதும் தெரியும். ஆனால் சபரிக்கு வந்து பிரவீனாவை தெரியாது, இவன் யாருன்னு தெரியாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கிளைமாக்ஸு. அந்த கிளைமாக்ஸையே நம்மளே முன்னாடியே கணிக்க முடிகிறதுனால அதுவுமே பெருசாக நமக்கு ஈர்க்கலை. என்றாலும் ஒரே ரத்த கலரியாக படங்கள் வந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கவித்துவமான ஒரு படமாக, ஒரு அமைதியான படமாக, ஒரு அழகான படமாக, ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இதை எல்லாரும் பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான படம் தான். கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்துதான் ஆகணும். இந்த படத்துக்கு ஒலிபரிக்கையோட நட்சத்திர மதிப்பீடு 3. நன்றி நேயர்களே. உண்மையை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.